என்னப்பா இது? எங்க வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் நிக்குது. சொல்லியா அந்த முள்ளமணி தலையனுக்கு. பரத், எங்க எஸ்ஐ பரத் உங்க அஜய அரஸ்ட் பண்ண வந்திருக்காரு. என்னது? இந்த வீட்டு புலிக்குட்டியவா? அப்படின்னா உங்க எஸ்ஐக்கு சீக்கிரம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். யோ நேர்த்தியா, வப்பாட்டி மகன் சின்ன பண்டி நான் இங்க இருக்கும்போது பொண்டாட்டி மகனை இழுத்துட்டு போறியா? எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை கைமா பண்ணி கமக்குன்னு முழுங்கிடுவார். ஐயா அம்மா சாவடிச்சிருவேன். என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டா வெளியில வர முடியாதுன்னு நினைச்சியாடா? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள் நாங்க ஊத்துன எச்சி கஞ்சியை குடிச்சுக்கிட்டு எங்க காலையை சுத்திக்கிட்டு இருந்த புறம்போக்கு பசங்க இப்ப ஏன் பேச்சையே மதிக்க மாட்டேங்கிறீங்களா? சப் இன்ஸ்பெக்டர் என் வீட்டுக்கே வந்து என் புள்ளைய அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன் புள்ள ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அதனால ரேப் பண்ணனா? யாரு? கொலை பண்ணனா? யாரு? சாவித்ரி, வெங்கட்ராமன் பேத்திய அப்படின்னு அவர் சொன்னாரா? சொல்றது மட்டும் இல்ல, கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு. வெங்கட்ராமன் சார், உங்க கம்ப்ளைண்ட். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல முத்துப்பாண்டி சார். இவர் தான் என்ன பயமுறுத்தி பலவந்தமா எழுதி வாங்கினார். என்ன சொல்றீங்க? உண்மையை தாங்க சொல்றேன். இப்ப என்ன சொல்ற? ஏய், செல் ஓபன் பண்ணு. அஜய், என் புள்ளியை அரெஸ்ட் பண்ணதுக்கு உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு இருக்கிற மரியாதையால உன்னை விட்டுட்டு போறேன். நீங்க பெரியவங்க, முக்கியமா சுதந்திர போராட்ட தியாகி வேற. நீங்களே இப்படி பண்ணலாமா? நான் அப்படி பண்ணதுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். எனக்கு வந்து இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. அப்படி என்ன நிலைமை? கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலன்னா சாவித்திரிக்கு நடந்த கொடுமை இந்த சந்தியாவுக்கு நடக்கணும் பயமுறுத்தினாங்க சார். பயமுறுத்தினாங்க. அந்த பாவியால எந்த ஆபத்தும் வராம உங்க பேத்திக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் நான் ஏற்பாடு பண்றேன். மறுபடியும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஒரு வாட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்தா அப்புறம் எவனுக்கும் தப்பு பண்ண தைரியம் வராது. பனிஷ்மெண்டா? பாதுகாப்பா? எல்லாம் போலீஸ்காரங்க கையில தானே இருக்கு. எப்பவும் நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்கிறதுக்கு கேரண்டி என்ன? ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 1 வாரம் 1 மாசம். அதை விட நீங்க என்ன பண்ண முடியும்? பகை வச்ச பாம்பு கடிக்கிற வரைக்கும் சும்மா விடாது சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இங்க இருந்து போயிடுங்க சார். இல்ல சார், என்ன விட்டுருங்க சார். போயிடுங்க, போயிடுங்க சார், போயிடுங்க. இந்த நிமிஷத்திலிருந்து சந்தியா என் வைஃப். இவளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டில்ல,
யோசிச்சு தான் முடிவெடுத்தேன். நீங்க இந்த முடிவை யோசிச்சு எடுத்தீங்களா இல்ல உணர்ச்சிவசப்பட்டு எடுத்தீங்களான்னு நான் கேட்க விரும்பல. எனக்கு என் தாத்தா முக்கியம், உங்களுக்கு உங்க டியூட்டி முக்கியம். என் அக்கா மாதிரி எத்தனையோ பேர் உயிரை இழந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்த இந்த முடிவால எனக்கும் இந்த ஊருக்கும் நல்லது நடந்துச்சுன்னா அது என் அதிர்ஷ்டம். குட் நைட். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. குட் நைட். வணக்கங்க. Defense lawyer, you can proceed your arguments. Thank you, Your Honor. Your Honor, வெங்கட்ராமன் என்கிற இவருக்கு வயதான காரணத்தினால் மனநிலை பாதிக்கப்பட்ட இவரை அரசு மருத்துவரால் பரிசோதனை செய்யப்பட்டு அவர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கனம் கோட்டார் அவர்கள் அனுமதித்தால் அதை தங்கள் முன் சமர்ப்பிக்க அனுமதி வேண்டுகிறேன் யுவர் ஆனர். இதோ டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் யுவர் ஆனர். இதை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். வெங்கட்ராமன் என்னும் இவர் ஒரு முறை புகார் செய்து மறுமுறை அதை மறுத்து மீண்டும் அதே புகாரை கொடுப்பதை பார்த்தால் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தீவிர விசாரணையின் முடிவில் இவர் மனநிலை சரியில்லாதவர் என்பது நிரூபணமாகிறது. எனவே இந்த நீதிமன்றம் இவ்வழக்கை தள்ளுபடி செய்கிறது. இன்ஸ்பெக்டர் தம்பி, இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கிறதுக்காக எவ்வளவோ போராடின என்ன இந்த சமூக விரோதிகளும் கண்ணில்லாத கோர்ட்டு சேர்த்து மனநிலை சரியில்லாதவன் என்ன பைத்தியக்காரனாக்கிட்டாங்க சார், பைத்தியக்காரனாக்கிட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எந்த மூஞ்சியை வச்சுட்டு ஊருக்கு போறது, எப்படி உயிர் வாழ்றதுன்னே தெரியல சார். வருத்தப்படாதீங்க. எப்ப இருந்தாலும் நீதி நியாயம்தான் ஜெயிக்கும். பரத், பரத். யாரு? ஹாய் சந்தியா, நீ எங்க? வா வா சொல்றேன். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. நீ எனக்கு ஃபோன் கூட பண்ணல. அவர் எப்படி உனக்கு தெரியும்? சென்னையில நானும் பரத்தும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர்ல நானும் அவரை புருஷன் பொண்டாட்டி. என்ன சொல்ற சந்தியா? டவுட்டா இருந்தா இந்த தாலியை பாரு. என்னடி கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு கோவமா? எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு நானே நினைச்சு பார்க்கல. இங்க இருந்து சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் இந்த திடீர் கல்யாணம் இல்ல. இருடி, அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சொப்னா, 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 சொப்னா. எங்க போனா இவ? யாரு? உங்களை பார்க்கறதுக்காக சொப்னா வந்திருந்தா. இந்த எந்த சொப்னா? அதாங்க சிட்டில உங்க ஃப்ரெண்ட் சொப்னா. சிட்டில இருந்து சொப்னாவா? எங்க இருக்கா? அவ வீட்டுக்கு போயிட்டா. அவங்க வீட்டுக்கா? யார பத்தி சொல்ற? ஐயோ, பேரு சொப்னா, முத்துப்பாண்டியோட பொண்ணு. சிட்டில உங்க ஃப்ரெண்ட். ஓ சரி வாங்க சாப்பிடலாம். முத்துப்பாண்டி மகளா? ஹலோ,